வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. பிறக்கும் பராபவ ஆண்டு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கின்றது. எனவே எதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சனியோடு செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி குறையலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்கள் ஓரளவு குறையும். இந்த தமிழ் புத்தாண்டு குரு பகவான் 2 முறை பயிற்சியாகிறார். முதலில் கடகத்தில் சஞ்சரித்து உச்சம் பெறுகிறார். அப்பொழுது விரய குருவாக மாறுகிறார். அதன் பிறகு சிம்மத்தில் சஞ்சரித்து ஜென்ம குருவாக வரப்போகிறார். எந்த இடத்தில் குரு வந்தாலும் அந்த பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால் நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு ராகு கேதுக்களின் பெயர்ச்சியும் நிகழ இருக்கிறது. உங்கள் சுயஜாதக அடிப்படையில் யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து ராகு கேதுகள் உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். குரு பயிற்சியை பொறுத்தளவை வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அன்று குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அதன் பிறகு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 20/10/2026 சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியாகி செல்கிறார். பிறகு மீண்டும் மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2027 முதல் வருட கடைசி வரை கடகத்தில் சஞ்சரிக்கிறார். இடையில் குரு வக்ரகதியிலும் இயங்குகிறார். சுபகிரகமான குரு பகவான் பயிற்சியாகும் சமயத்தில் அவருக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதிவதால் அச்சமின்றி வாழ அடித்தளம் அமையும். என்றாலும் விரய குருவாக இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். தாய் வழி ஆதரவு உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முன்வருவீர்கள். பழைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். ரண சிகிச்சை செய்யாமல் சாதாரண சிகிச்சையிலேயே நோய்கள் குணமாகும். பிறர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முயல்வீர்கள். வருமான பற்றாக்குறை அகல புதிய முயற்சிகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிக பலன் தருவதாக அமையும். பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு யோகம் இப்பொழுது வந்து சேரும். போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் எல்லாம் அகலும். எதிர்காலத்தை பற்றிய மன பயம் அகலும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட அடுத்த முயற்சி பலன் தரும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும். சிம்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. உங்கள் ராசியிலேயே குரு சஞ்சரிப்பதால் அதை ஜென்ம குரு என்று சொல்வார்கள். உங்களை பொறுத்தவரை இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை வரலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நற்பலன்களும் வந்து சேரும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு அரசு விருதுகள் கிடைக்கும் யோகம் உண்டு. நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபார போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பொருளாதாரம் திருப்தி தரும். பெற்றோர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 6ஆம் இடத்திலும், ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த கேது 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். இந்த நிகழ்வு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அதாவது 13/11/2026 அன்று நிகழப்போகிறது. 6ஆம் இடத்தில் 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும்.
மதிப்பும் மரியாதையும் உயரும். எதிலும் உங்கள் திறமையின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. இது போன்ற நேரங்களில் வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். புதிய கூட்டாளிகளால் தொழிலில் லாபம் குவியும். இக்காலத்தில் உறவினர்களின் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் ஞாயிறு தோறும் சிவன் உமையவள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குரு கவசம் மற்றும் சிவபுராணம் படித்து வழிபட்டால் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும்.